இன்னைக்கு பாப்பாவோட ஸ்கூல்ல சரஸ்வதி விரதம் சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியாது. அவங்க சொல்லி தான் வந்து தெரியும். எனக்கு தெரிஞ்சது சரஸ்வதி பூஜை மட்டும்தான். சரஸ்வதி பூஜைக்கு நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து இன்னைக்குமே அந்த பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல்ல வந்து எல்லாரும் புக்ஸும் வச்சு சாமி கும்பிட்டாங்க. பட் வீட்லயும் பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க. நம்ம பொங்கலுக்கு நான்வெஜ் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் வந்து மாப் பண்ணவே கிடையாது. மாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, பூஜை அப்படின்னாலே கோலம் போடாமல் எப்படி பூஜை பண்ணுறது, ஒரு சின்ன கம்பி கோலம் வந்து போட்டிருந்தேன். எனக்கு இந்த கம்பி கோலம் அப்படின்னாலே சுத்தமாக பிடிக்காது. இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக போடுறேன், ஏன்னா எனக்கு அது சுத்தமாக வராது. பட் எங்கள் அம்மா சொல்கிறது என்னென்னா, இருக்கிறதுலே கம்பி கோலம் தான் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை வந்து பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. சரஸ்வதி எந்திரா வரைஞ்சி வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் வச்சு விளக்கேற்றி சாமி வந்து கும்பிடணும். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கிறது தெரியுமா? அப்படி தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.